செம்ம அப்டேட் வந்திருக்குங்க. எனக்கு மட்டும் இல்லை, தலையோட ரசிகர்கள் ஒவ்வொருத்தங்களுக்கு இது செம்ம அப்டேட். நம்ம தலை அப்படியே துணிவு படத்தை முடிச்சுட்டு ஹில்ஸ் ஏரியா, பைக் ரேசிங்கு, அப்படியே ஓவரால் இந்தியாவுக்குள்ளே அங்கங்கே சுற்றிட்டு இருந்தாப்புல. அந்த டைமில் அஜித்தோட அடுத்த அப்டேட் ஏதாவது வருமா, யார் கூட இணைய போகிறாருன்னு சொல்லி எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்க்ளூடிங் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அஜித் ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே தான் நம்ம மகிழ் திருமேனி கூட அஜித் வந்து இணைய போகிறாருன்னு சொல்லி அப்படியே பேச்சு அடிபட்டுச்சு, இணைஞ்சாங்க. அப்படியே ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா அஜர்பைஜானில் தான் போயிட்டு இருந்துச்சு. அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி, உக்ரைனுக்கு கீழே இருக்குங்க. அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ஒரு வின்டரு, ரொம்ப கூலிங்கான பிளேஸ் ஏரியா, அது ஹாட் ஏரியா கிடையாது. ஸோ அதனால் அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க ஷூட்டிங். சரி, ஓகே, ஷூட்டிங் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இடையில அப்படியே அந்த படக்குள்ள என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படியே நம்ம சென்னை சைடு டேர்ன் ஆகிட்டாங்க. சென்னை சைடு நோக்கி வந்துட்டாங்க. என்னடா ஷூட்டிங் என்னாச்சு, அஜித்தோட இந்த விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் என்னாச்சுன்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஏதோ அப்டேட் வருமானு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அஜித்தோட ரசிகர்களுக்கு இது அப்டேட்டை கொடுத்துலான்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க. சென்னைக்கு வந்தவங்க கொஞ்ச நாள் கேப்பை விட்டுட்டு திரும்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப அஜர்பைஜானுக்கு போயிருக்காங்க. அந்த படக்குழு வந்து அஜர்பைஜானுக்கு திரும்ப கிளம்பி போயிருக்கு இந்த ஷூட்டிங்கை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக. எந்த இதுக்குன்னா ஃபைட் சீன். நமக்கு இந்த ஃபைட் சீனுக்கு வந்து கிளம்பி போயிருக்கு அஜித்து. இதில் இன்னொன்று, இதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இதில் அஜித்துக்கு வில்லனா யார் நடிச்சிருக்காருன்னா சஞ்சய் தத் நடிச்சிருக்காருங்க. அவர் கூட நம்ம அர்ஜுன் சேர்ந்து நடிச்சிருக்காரு. அர்ஜுனுக்கு என்ன ரோலுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் சஞ்சய் தத்துக்கு வந்து ஃபைட் சீனுங்க. சாரி, அர்ஜுனுக்கு என்ன ரோல்னு சொல்லி தெரியாது. சஞ்சய் தத்துக்கு வந்து வில்லன் கேரக்டருங்க. நானும் பர்சனலாக இதுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சஞ்சய் தத்தோட வில்லன் ஆக்ஷனை பார்க்குறதுக்கும், ப்ளஸ்ஸு அர்ஜுனுக்கு என்ன கேரக்டருங்க எனக்கு இது வரைக்கும் தெரியல. அதோட அப்டேட் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏதோ இதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேங்க. அஜித்துக்கு அப்படியே ஹீரோயினை யார் பண்ணுறாங்கன்னா த்ரிஷா பண்ணுறாங்க. விடாமுயற்சி படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுங்கிறது எனக்கு தெரியாது. பட் இதோட அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, பிப்ரவரி மாதம் இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. பிப்ரவரி மாதம் இதோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படி ஏப்ரல் மாதம் படத்தை விட்டுடலாம், படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது பிப்ரவரி மாதத்தோட இந்த படத்தை மொத்தமாக இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில எடிட்டிங் ஒர்க்கு, டப்பிங் ஒர்க்கு, அது இதுன்னு இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பிப்ரவரி மந்த்து முடிச்சுட்டு ஏப்ரல் மந்த் ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு படக்குழு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அஜித்தோட ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. சும்மாவா தலை 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 சும்மா தெரிக்க விடலாமான்னு சொல்லி தலை சொல்கிற மாதிரி இந்த படத்தோட அப்டேட்டும் சரி, இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்பையும் சரி, எல்லாருக்கும் நம்ம தலையோட சார்பாக ரொம்ப ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஏன்னா அந்த படத்தோட டைரக்டர் வந்து மகிழ் திருமேனி அஜித் கூட இணைகிறாரு. மகிழ் திருமேனியோட டைரக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்ல மாசாக தான் இருக்குன்னு வச்சுக்காங்களே அவரோட டைரக்ஷனாக. அஜித்தும் மகிழ் திருமேனி இணைஞ்சு ஒரு படத்தை வந்து கொடுக்குறாங்க. நானும் படம் எப்போ இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போமே படம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. ஆனால் நெக்ஸ்ட் அப்டேட்டு, இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட் வந்தாலும் ஷுவராக எந்த அளவுக்கு என்னால் குயிக்க உங்களுக்கு கொடுக்க முடியுமோ இது ஒரு அப்டேட் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்க, நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸை பார்க்குறீங்க, பட் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் இந்த மாதிரி அஜித் பற்றின ஒரு அப்டேட்டோ, ரஜினி பற்றின ஒரு அப்டேட்டோ, விஜயோட அப்டேட்டோ உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படி இருந்தால் தான் வரும். ஸோ அதனால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதை இந்த படத்தோட அப்டேட் என்ன வருதுங்கிறத நான் உங்களுக்கு இமீடியட்டாக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா இதுதாங்க இந்த படத்தோட அப்டேட்டு. நம்ம தலையோட அப்டேட்டுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே தலையோட ரசிகர்கள் நீங்களே வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. பார்ப்போமே எந்த அளவுக்கு தலை இந்த படத்தில் தெரிக்க விடுறாருன்னு சொல்லி. ஏன்னா லாஸ்ட்டாக துணிவோட படம் நமக்கு தெரியும், செம்ம ஹிட்டு, பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அந்த படத்தில் அப்படியே அஜித் ஒரு மாசாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாசு இதில் குறையாமல் இருக்குமா இல்லை அதுக்கும் மேலே மாசு இந்த படத்தில் இருக்குமாங்கிறது நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா இதில் வில்லன் வந்து சஞ்சய் தத் நடிச்சிருக்காங்க, கூட அர்ஜுனும் நடிக்கிறாரு. கண்டிப்பாக மாதம் தாங்க இருக்கும், டெஃபினட்டாக மாதம் தான் இருக்கும். நானும் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிருக்கேன், நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அடுத்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட அப்டேட் நான் உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுக்குறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.